கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்கிறாங்க. நான் ஒவ்வொரு தடவை என்னோடய கடமையை செய்யும்போது பலனை எதிர்பார்த்து தாங்க செய்கிறேன். ஏன்னா நான் எதிர்பார்க்குற பலன் எனக்கு நிறைய பணம் கிடைக்கணும்னோ, ஏதோ ஒரு புகழ் கிடைக்கணும்னோ, அடுத்த ஜென்மத்துக்கான புண்ணியம் கிடைக்கணுமோன்னு நினச்சிக்கிறது இல்லைங்க. நான் நினைக்கிற பலன் எல்லாமே, நான் எடுத்துகிட்டு போகிற இந்த குழந்தைங்க நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும், சாவோட பிடியிலேருந்து மீண்டு வந்து இந்த பூமியில் மறுபடியும் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறதாங்க. துரதிர்ஷ்டவசமாக எல்லா தடவையும் அந்த பலன் எனக்கு கிடைக்கிறது இல்லைங்க. இந்த குழந்தைய பாருங்கள், இவன் எந்த ஏரியான்னு தெரியாது. வீட்டில் வளர்ந்தவனா அல்லது ரோட்லேயே வளர்ந்தவனான்னு கூட தெரியாதுங்க. அருள்தாஸ்புரத்துலேருந்து இவன் வந்து அடிபட்டு கிடக்கான்னு ஒரு தகவல் கிடச்சிது. உடனே எடுத்துகிட்டு இவனை ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம். வண்டியில் தூக்கி போடும்போதே தெரிஞ்சு வயிற்றில் ஒரு சின்ன ஓட்டையாக தெரிஞ்சுது. இவனுக்கு ஏதோ ஒரு கம்பி குத்தின காயம் மாதிரி இருக்குன்னு தூக்கிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட 2 இன்ச் அகலத்தில் 3 இன்ச் ஆழத்தில் ஒரு சரியான குழிங்க. அடிபட்டு எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியாது. உள்ள ரத்தம் ஃபுல்லாக உறைஞ்சி போய் இருந்துச்சு. அவ்வளோ ரத்தத்தையும் க்ளீன் பண்ண வேண்டியிருந்துச்சு. க்ளீன் பண்ணி அவனுக்கு தையல் போட்டு, அவனுக்கு ரத்த லாஸ் ஆனதுக்கான மருந்துகள் கொடுத்து, அவனுக்கு ட்ரிப்பு போட்டு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட, ஒரு பக்கம் உயிரை காப்பாற்ற முயற்சி நம்ம இறங்க, அவனோட உயிரை எடுக்கிற முயற்சியில் இன்னொரு இயற்கை சக்தி இறங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இயற்கைக்கு முன்னாடி நாம் தோற்று தாங்க போக வேண்டியிருக்கு. பட்ட கஷ்டமெல்லாம் போதும், இனி நீ என்னோட வந்துடணும், எல்லாம் உள்ள இறைவன் அவனை தன்னோடு எடுத்துக்கிட்டாருங்க. நான் இறைவன்கிட்ட கேட்குறலாம் ஒன்றுதாங்க. அன்பு செலுத்த இவ்வளோ அழகான பிள்ளைகளை இந்த பூமியில் நடமாட விட்டுட்டு அவங்கள அன்பே கிடைக்காம அனாதையாக்கி விட்டுறாதுன்னு மட்டும்தாங்க கேட்குறேன். கஷ்டப்படுற எல்லாருமே நாய் படாத பாடுபட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த நாய் படாத பாடுனா என்னென்னு நாயை பார்த்துக்கிற எங்களுக்கு தாங்க தெரியும்.